என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிட போல்டுங்களா? மரியாதை கட்டி போவோம். ஏண்டா ஏண்டா விளையாடுறீங்க? தொலைச்சிரோல கட்டி சீரழிச்சு போவீங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், கிளம்புகையா 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 கிளம்புகையா. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. சொந்தக்காரன், வேலைக்காரன், சமையல்காரன் எல்லா பேர்லயும் சொத்தை வாங்கிட வேண்டியது அவங்கிட்டையும் சொல்றல, இவங்களும் அதை அனுபவிக்கிறது இல்ல. கடைசியில பொசுக்குன்னு போய் சேர்ந்துறது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதான் செய்யும். ஐயா, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல. அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா, அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? எந்த ஊர் நாய்மானி நீ ஏன் கொலைக்கிற? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம், வேற ஒண்ணு இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். 10,000 ஏக்கர்? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. போட்ட ரோட்டியை திரும்ப போடுவோம். ஏக்கர் ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம். 3 லட்ச ரூபா பார்க்க 96 லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்குன்னுவோம். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். சிக்னல்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்னல்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். நீ என் மலையை மணலை வித்து எவ்வளவு சம்பாரிச்ச? 5000 கோடி. இந்த 5000 கோடி என் மலையை கொடு. பணத்தடா, மலையை தட. ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களை மாற்றம், அதான் அமைச்சர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்குறாங்க. ஜல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. கந்த நாட்டு டிராமா தம்பி. ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்ச யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. என்ன திமிரு இருந்தா பொறுக்கி நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டு. நான் பொறுக்கி போலீஸா வெட்டா அவன் ட்ரெஸ் கட்டி கொடுத்தீங்க, நீ இன்ஸ்பெக்டர் போறக்க அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா, அவன் அரெஸ்ட் பண்ணியா? மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. பேச்சாடா பேசுன,
கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா? நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கேனப்பைய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் கேட்குறான் லஞ்சம். நாங்கள் கட்டுற வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை லஞ்சமும் கேட்குறானுவோ. நாங்கள் ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம். நாங்கள் மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? என்ன இது? நாங்க 30 வருஷமா எதை நம்பி அரசியல் பண்றோமோ அத அரைச்சீட்ல எழுதிட்டு வந்து நிக்கிற. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர்பாடி வளைய மார்க்கெட்டு அங்கே வந்து சேகர்னு வந்தான். எப்போ செக்யூரிட்டியோட தான் இருப்பான். அவனையே போட்டான் வேலை. எப்படி தெரியுமா? மழை கத்தியோட இறங்கினான். நடு மண்டியில டான்னு போனான். மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். Bye.